ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சௌசௌ மசாலா வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முதல்ல 2 சௌசௌவை தோலை சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள் 3ஐயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சிறிய பழுத்த தக்காளி, காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம், அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். சௌசௌவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. சௌசௌ ஒரு 90% வெந்த உடனே மிளகாத்தூளை சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு தேங்காய் பூவை துருவி போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அமர்த்திடுங்க. சுவையான சௌசௌ மசாலா பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.